ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் அடிப்படை விசுவாசத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். கிறிஸ்தவத்தின் அடிப்படை விசுவாசம். விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் விசுவாசத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது இந்த வசனம் தான் நமக்கு நம்ம மனசுக்கு வர்றதை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்குது. விசுவாசம் எப்படி இருக்கான்? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, அதை நம்பலாம். நம்பப்படுகிற உறுதியும் அதை காணப்படலை, அது இன்னும் வரல நமக்கு, ஆனா அதை நிச்சயிக்கிறோம். கிடைக்கும், அது நடக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயிக்கிறோம். அதான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கு என்று பார்க்கிறோம். மேலும் நம்ம விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது யாரு நமக்கு ஞாபகம் வரும்? ஆபிரகாம். நம்ம பிதாவாகிய பழைய காலத்து பரிசுத்தவானாகிய ஆபிரகாமை குறித்து தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன் ஆபிரகாமை குறித்து ஞாபகம் வருது? ஆபிரகாம் ஊருண்டதான தேசத்துல இருந்தாரு. ஊருண்டதான கல்தேயரோட தேசத்துல இருந்தாரு நம்ம பார்க்கிறோம். அவர் கர்த்தர் அழைச்சாரு. எது வித்தியாசமா ஆண்டவர் காமிக்கல. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினாரு. ஆபிரகாம் அவருக்கு முழுமையா கீழ்ப்படிச்சார். ஆண்டவரோட வார்த்தையை 100% விசுவாசிச்சாரு நம்ம பார்க்கணும். அதனாலதான் அது விசுவாச தகப்பன் என்று எண்ணப்படுறாரு ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? முழுமையா கர்த்தரோட வார்த்தையை ஆபிரகாம் முழுமையா விசுவாசிச்சாரு. அதனாலதான் ஆபிரகாம இந்நாள் வரைக்கும் விசுவாச தகப்பன் நம்ம சொல்றோம். அந்த விசுவாசித்தான காரியம் கர்த்தர் சொன்னாது, நான் இப்படியா உன்னை செய்வேன், இப்படியா உனக்கு காரியங்களை செய்வேன், இதெல்லாம் அவனை நடத்துவேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படிலாம் சொன்னதான காரியத்தை முழுமையா அவரு விசுவாசிச்சாருன்னு பார்க்கிறோம். அவர் விசுவாசிச்சு கர்த்தர் சொன்னதான ஒவ்வொரு காரியம் விசுவாசிச்சது மாத்திரமல்ல, விசுவாசிச்சு பிற்பாடு கர்த்தர் சொன்னதான ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு. கர்த்தர் நிச்சயமா காரியத்தை செய்வார்னு சொல்லி பொறுத்திருந்தாரு. அவர் பாதியில என்ன கர்த்தர் சொன்னாரு, அநேக காரியங்களை செய்யலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஊருன்றதான கல்தேயரோட தேசத்துக்கு ஓடி போகல. அவர் தொடர்ந்து இருந்தார். தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி கர்த்தரோட வார்த்தையை கேட்டு நடந்தாருன்னு பார்க்கிறோம். ஆனா இப்பொழுது விசுவாசம் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கு. விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அநேக பேரு விசுவாசிச்சு சில காரியங்களுக்காக விசுவாசிச்சு அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சில வேளைகள்ல அது நடக்கிறது இல்லை. அந்த விசுவாசம் அநேகருக்கு இந்த விசுவாசத்தை குறிச்சு பெரிய கேள்வி இருக்குது. விசுவாசத்தை குறிச்சு பெரிய கேள்வி இருக்கு. ஏன் ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா போயிருப்பான். அப்ப ஆண்டவர் கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலே போதும் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அநேக காரியங்களை நம்ம விசுவாசிச்சு நம்ம காரியங்களை செய்ய நினைக்கும் போது அந்த காரியம் நடக்காம இருக்குது. ஏன் நடக்காம இருக்குன்னு அநேக கிறிஸ்தவங்களுக்கு இந்த விசுவாசத்தை குறிச்சு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. ஏன் கேள்விக்குறி இருக்குது? நம்ம பாக்குறோம், விசுவாசம்னு சொல்றது கிறிஸ்தவ ஜீவியமே ஒரு விசுவாசத்தின் ஜீவியம் தான். ஆனா நம்ம இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அநேகருக்கு விசுவாசம் எப்படி கிரியை செய்யுதுன்னா, எப்படி நம்ம விசுவாசத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வருது நமக்கு, அந்த பிரச்சனை வரும்பொழுது நம்ம விசுவாசம் என்ன செய்யுது? அதிகரிக்குது. விசுவாசம் கர்த்தர் மேல அதிகரிக்குது. அப்புறம் அந்த பிரச்சனை போன பிறகு விசுவாசம் குன்றி போயிடுது. விசுவாச வாழ்க்கை இல்ல. ஒரு வியாதி வருது, விசுவாசம் பூஸ்ட் பண்ணுது, அப்படியே அதிகரிக்குது விசுவாசம். அந்த வியாதி வந்துட்டு போன பிறகு அந்த சூழ்நிலை மாறின பிறகு விசுவாசம் அப்படியே தனிந்து போயிடுது. ஒரு பண பிரச்சனை வருது, உடனே விசுவாசம் வருது, அப்படியே தனிஞ்சு போயிடுது. இது தேவை எதிர்பார்க்கிற விசுவாசம், இந்த விசுவாசம் இல்லை. அது தேவை எதிர்பார்க்கிறதான விசுவாசம். நம்ம தொடர்ந்து விசுவாசத்துல காணப்படணும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்வோம்? மலை அப்படியே பெயர்ந்து போயிடும். அப்ப அப்படி கடுகளவு விசுவாசத்தை குறிச்சு கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் விசுவாசம் தான் போதும், ஆனா அந்த காரியம் அப்படியே நடக்கும். ஆனா நம்ம பாக்குறோம், இப்ப சூழ்நிலையை நம்ம பாக்குறோம்,
அநேக காரியங்கள்ல நம்ம விசுவாசிக்கிறோம், சில வேளைகள்ல காரியங்கள் நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தொடர்ந்து விசுவாச ஜீவியம் ஜீவிக்கிறது இல்லை. தொடர்ந்து விசுவாச ஜீவியம் நம்ம ஜீவிக்கிறது இல்லை. நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர் 2:20 வாசிப்போம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நம்ம சில காரியம், சின்ன காரியம், ஒரு காரியம் நடக்கிறதுக்காக நம்ம விசுவாசிக்கிறோம். சில நேரம் அந்த காரியம் அந்த முடிஞ்சு போன பிறகு, அந்த சூழ்நிலை மாறின பிறகு நம்ம என்ன செய்யறது இல்ல, நம்ம விசுவாசம் தனிஞ்சு போயிடுது. விசுவாசம் தனிஞ்சு போயிடுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் காலம் வரைக்கும் உங்க விசுவாசம் உங்ககிட்ட இருக்குமோ அப்படின்னு கேட்கிறாரு. அந்த விசுவாசம் என்ன செய்யுமா, தனிஞ்சு போயிருமா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் அளவும் நம்மளோட கர்த்தர் மேல உள்ளதான விசுவாசம் நமக்கு இருக்குமான்னு கேட்கிறாரு ஆண்டவர். நமக்கு விசுவாசம் என்ன செய்யுது, உலகத்துல எல்லாரும் கிறிஸ்தவங்களும் எப்படி நினைக்கிறாங்க விசுவாசம் குறிச்சு, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக விசுவாசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க மனம் போல ஜீவிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக விசுவாசிக்கிறாங்க ஆண்டவரை. அந்த ஆண்டவரை விசுவாசிக்கல சொல்றதை விட அந்த காரியம் நடக்கும் கிடைக்கும்னு சொல்லி தான் விசுவாசிக்கிறாங்க. அந்த காரியம் கர்த்தர் கொடுப்பாரு, கர்த்தர் மேல ஆண்டவர் சொல்றாரு கலாத்தியர் 2:20 படிச்ச மேல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறோமா, தேவகுமாரனோட எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறோம். குமாரன் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா இந்த விசுவாசம் தானாய் வராது, வெளிப்படுத்தலோடு வரக்கூடியதா இருக்கு. விசுவாசம் ஒரு வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதா இருக்கு. விசுவாசம் தன்னால வராது. விசுவாசம் கர்த்தரோட வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதா இருக்குது. அநேக காரியங்களை செய்யறாங்க. ஒரு சகோதரர் சொன்னாரு, சகோதரர் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நான் எப்படியாவது ஒரு செத்த மனுஷனை எழுப்பிடுறேன். ஒரு செத்த மனுஷனை நான் சொன்னேன், ஏன் பாஸ்டர் எழுப்பணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அப்பதான் இந்த உலகத்துல உள்ள ஜனங்களோட கவனத்தை நம்ம ஏற்க முடியும். அப்பதான் அநேக ஆத்துமாக்கள் வருவாங்க சபைக்கு, நம்ம ஆதாயமா இருக்கும் நமக்கு. நம்ம ஒரு செத்த மனுஷனை எழுப்பிட்டா என்ன நடக்கும், நம்ம எல்லாத்தோட கவனத்தையும் நம்ம எடுத்துருவோம். அப்ப நம்ம அவங்க என்ன செய்வாங்க, எல்லாம் என் சபைக்கு வருவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப செத்த மனுஷனை எழுப்புறதுக்காக மாத்திரம் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளல. ஒரு கிறிஸ்தவ ஜீவியம், ஒரு விசுவாச ஜீவியம் செய்யும்படியா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம பாக்குறோம், ஆப்பிரிக்கால ஒரு தடவை, இந்தியாவில ஒரு தடவை, 2 தடவை பத்திரிகையில வந்ததை நம்ம பாக்குறோம். என்ன செய்யறாங்க, ஒரு செத்து போயிட்டான். செத்து போன பிறகு ஒரு 3-4 ஊழியக்காரங்க சேர்த்து 3-4 நாளா வச்சுக்கிட்டு நாத்தம் அடிக்கிற அளவுக்கு போயிருச்சு. அந்த சரீரம் நாத்தம் அடிக்கிற அளவுக்கு போயிருச்சு. அது வரைக்கும் என்ன செய்யறாங்க, சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி நாங்க உயிரோட எழுப்ப போறோம்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இந்தியாவிலேயே ஒரு இடத்துல நடந்துச்சு. அப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நாத்த தாக்காம போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி அப்புறம் போலீஸ்காரங்க சொன்ன பிறகு என்ன செய்யறாங்க, சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணாங்க. இப்படி அவங்க நடக்கும் நிச்சயமா கர்த்தர் எழுப்புவாரு, அது நல்லதுதான். ஆனா விசுவாசம் ஒரு வெளிப்படுத்தலோடு வரக்கூடியதா இருக்குது. விசுவாசம் எப்படி வரக்கூடியதா இருக்குது, வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதா இருக்குது. இந்த கலாத்தியத்துல கூட நம்ம படிச்ச ஏதான காரியம், குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே கிடைத்திருக்கிறேன். குமாரனை பற்றும் விசுவாசத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். மேலும் நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறாரே. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிப்பாங்க. ஆனா அந்த விசுவாசத்துக்கு ஒரு வெளிப்படுத்தல் வரணும். எல்லாரும் பாருங்க, ஒருத்தவங்க கூட சொல்லலாம், ஒரு வியாதியஸ்தர் வராங்க, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரனா இருக்கிறாரே, நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, நீங்க கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டீங்க, ஆயினும் நீங்க பிழைத்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஆமா அப்படின்னு தான் போவாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வராது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விசுவாசம் வராது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள விசுவாசம் வரணும்னா அவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் வரணும்.
கர்த்தருடைய வெளிப்படுத்தல் அவங்களுக்கு வரணும். கர்த்தருடைய வெளிப்படுத்தல் அவங்களுக்கு வந்தாதான் அவங்க அந்த காரியத்தை முழுமையா விசுவாசிக்க முடியும். அநேகருக்கு சில பேர் காரியம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி விசுவாசிப்பாங்க. ஆனா தேவனை விசுவாசிக்கிறது இல்லை. அந்த குறிப்பிட்ட காரியம் ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை பண தேவையா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். அந்த காரியத்துக்காக குறிப்பிட்ட காரியத்துக்காக விசுவாசிப்பாங்க. தேவனை விசுவாசிக்கிறாங்க. நம்ம ஜீவியமே விசுவாச ஜீவியமா இருக்கணும். தேவனை விசுவாசிக்கணும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். அப்ப கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார் அப்படின்னு நம்ம முழுமையா விசுவாசிச்சா கிறிஸ்து நிச்சயமா காரியங்களை செய்வார்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நான் ஒருத்தவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அந்த காரியம் நடக்க போகுது. ஏன் நடக்க போகுது? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. நான் ஜெபிக்கல, கிறிஸ்து எனக்குள்ள இருந்து ஜெபிக்கிறாரு. அதனால அந்த காரியம் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு வரதான விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? அது வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதான விசுவாசம். வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடிய விசுவாசம் பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் இந்த எப்படி இந்த வெளிப்படுத்தலோடு கூட விசுவாசம் வருதுன்னு. மத்தேயு 16 அதிகாரம் 15 இருந்து 17. மத்தேயு 16 அதிகாரம் 15 இருந்து 17. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று டீச்சர்களை பார்த்து, அங்க இருக்கிறவங்களை பார்த்து, அப்ப நீங்க என்னை யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அவன் என்ன சொல்றான்? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து, இயேசு வந்து கிறிஸ்து, இயேசு பிதாவோட சொந்த குமாரன் அப்படின்னு இந்த இயேசு அங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அநேக பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் என்ன நினைக்கிறாங்க? இயேசு சொந்த குமாரனா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவங்க மாம்சத்துல நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, மாம்சத்தோ ரத்தமோ உனக்கு வெளிப்படுத்தல, என்னுடைய பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், என்னுடைய பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் சொல்றாரு. அப்ப நாம் விசுவாசிக்கிறதான காரியம், இயேசு ஜீவனுடைய தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் அதை யார் வெளிப்படுத்தணும்? தேவன் நமக்குள்ள வெளிப்படுத்தணும். நம்ம சும்மா சாதாரணமா வெறுமனே அந்த மாம்சமோ ரத்தமோ நமக்கு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. உலகத்துக்குரிய ஞானத்துல மெய்யாகவே இயேசு ஜீவனுடைய தேவனுடைய குமாரமா அப்படின்னு அந்த வெளிப்படுத்தல் உலகத்தில இருந்து வந்து நம்ம சொல்லக்கூடியதா இருக்கக்கூடாது. அது தேவன் நமக்கு வெளிப்படுத்துவதா இருக்கணும். தேவன் நமக்கு வெளிப்படுத்துவதா இருக்கணும். இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிற கேள்க மத்தேயு 16 அதிகாரம் 15 இருந்து 17. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அவன் மாம்சமும் ரத்தமும் கூட வெளிப்படுத்த முடியும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவ கிறிஸ்துவை யார் வெளிப்படுத்தி இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறதான பிதா வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறார். அதே போல நம்ம ஒரு காரியங்களுக்காக விசுவாசிக்கிறோம், தேவன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவரா இருக்கணும். தேவன் நமக்கு எப்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாரு? தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. அதான் முதல்ல படிச்ச வசனம், இதோ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். இத முதலாவது விசுவாசிக்கிறோம். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்கன்னு தெரியல. இதை விசுவாசிச்சா ஜெயஜீவியம் கூட நம்மளால செய்ய முடியும். இதை விசுவாசிச்சா ஜெயஜீவியம் செய்ய முடியும். ஏன்? நாம் ஆணித்தரமா விசுவாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். நம்ம வெறுமனையே எடுத்த கவுத்தாலும் சொல்லி நம்ம அநேக காரியங்களை செய்ய முடியாது. பாருங்க, நம்ம ஒரு 40-50 வருஷத்துக்குள்ள கூட நம்ம ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். 2 ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, அவங்களே நாங்க எங்களுக்கு விசுவாசம் இருக்குது, நாங்க போய் என்ன செய்ய போறோம், இந்த ஆத்துல குதிக்க போறோம், கர்த்தரை பாதுகாப்பான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, 2 ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, போய் குதிக்கிறாங்க. குதிச்சு என்ன செய்யறாங்க, ஆத்தோட அடிச்சு போயிட்டாங்க. அப்ப அவங்க போய் அந்த மாதிரி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபத்து அவங்களுக்கு ஒரு வேலை வந்திருந்தா அவங்க ஒரு வழி இல்லை, நான் இதை பண்ணிதான் ஆகணும், கர்த்தர் பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சா அது வேற.
அவங்க வெறுமனே போய் நேரா உழுது கர்த்தர் பாதுகாப்பார்னு சொன்னா பாதுகாப்பாரா? பாதுகாக்க மாட்டாரு. முதலாவது கர்த்தருடைய வெளிப்படுத்தல் அவங்களுக்கு இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க வியாதியா இருக்கிறாங்க, நம்ம ஜெபிக்கிறோம், அப்ப கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தணும். கர்த்தர் என்ன செய்வாரு? இவனுக்கு ஜெபி, நான் அவனை சுகமாக்க போறேன் அப்படி கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்கு வெளிப்படுத்தணும். அப்ப கர்த்தர் வெளிப்படுத்தும் போது நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார், பாக்குறோம். ஒருத்தர் செத்து கிடக்குறான், அப்ப கர்த்தர் நமக்கு முதலாவது வெளிப்படுத்தணும். அவனுக்கு ஜெபி, நான் அவனை எழுப்ப போறேன். கர்த்தர் நமக்குள்ள பேசும்போது நம்ம அந்த காரியத்தை செய்யும் போது அந்த அற்புதத்தை நடக்கக்கூடியதா இருக்குது. ஆனா உலகத்துல செத்தவனை எழுப்பின மாதிரி அநேக ஊழியக்காரங்க வீடியோலாம் எடுத்து போறதை நம்ம பார்க்கிறோம். வீடியோலாம் எடுத்து போறாங்க. அவன் செத்தவனான்னு கேட்டாங்க, அங்க போய் அந்த காரியத்தை ஆராய்ச்சி பார்க்கும் போது அவங்க உண்மையிலேயே சாவல. இவங்களே ஆளுங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செய்யறாங்க. அப்ப தேவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னென்ன பெரிய காரியத்தை செய்வான். பெரிய காரியத்தை செய்யணும். நாம கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம்னு பாக்குறோம். அந்த காரியங்களை நம்ம பாக்குறோம். கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவானுக்கு சீமோன் பேதுருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தின பிறகு அவர் என்ன செய்யறாரு? அவர் காரியங்களை அவர் சொல்றாரு. அப்ப அதே போல தேவன் அந்த விசுவாசம் சொல்றது வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதா இருக்கு. அப்ப வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதா இருந்தாக்கா நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுது தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களா இருக்கணும். எப்பொழுது தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களா இருக்கணும். சும்மா ஒரு பிரச்சனைக்காக தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாகவும் ஒரு சூழ்நிலைக்காக தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாகவும் இருந்தா அந்த காரியம் வாய்க்காது. நம்ம எப்பொழுது என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயிரம் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறாரு, இயேசு எனக்குள்ள எப்பொழுது இருக்கிறாரு விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசிச்சாதான் நமக்கு என்ன ஒரு இயேசுக்குள்ள இருக்கிறாரு, நான் பரிசுத்த ஜீவியை செய்யணும், இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அந்த காரியங்களை இப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரிதான் நான் நடந்துக்கணும், கர்த்தர் நிச்சயமா காரியம் இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, நாம் இயேசுக்காக பாடுபடணும் அப்படின்றதான சிந்தை நமக்கு வரும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அநேக வேளையில நான் பாடுபடுறேன், நான் செய்யறேன், இயேசுக்காக நான் பாடுபடுறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் மாம்சத்துல செய்யறேன். இயேசு அநேகரை பாத்தீங்கன்னா நான் ஓடுறையா இயேசுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன், இயேசுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறாங்க? மாம்சத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஓடுறாங்க? மாம்சத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே மாம்சத்துல நம்ம ஓட சொல்லல, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. வேதவசனம் தெளிவா சொல்லுது, நற்கிரியைகளை நடப்பிக்கும்படியா கிறிஸ்து இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. முன்பு உங்களோட கிரியைகளை அந்தகாரத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க, அடிமைகளா வச்சிருந்தீங்க. இப்ப உங்க அவயவங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. முந்தி உங்க அவயவங்களை பாவம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாரு, அந்த அவயவங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க, கிறிஸ்துவுக்கு அடிமையாக்குங்க. அவர் காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நம்மளா போய் ஓடுறது இல்ல. சில பேர் சொல்லுவாங்களா, இயேசுக்காக ஓடுறையா, நான் தினந்தோறும் ஓடுறையா, அன்னாடிக்கும் ஓடுறையா, காலம்பூரா ஓடுறையான்னு. மாம்சத்துல ஓடி ஒரு பிரயோஜனம் இல்லை, மாம்சத்துல ஓடி பிரயோஜனம் இல்லை. நம்ம விசுவாசிக்கணும், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அந்த முதலாவது விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதான விசுவாசமா இருக்கணும், வெளிப்படுத்தலோட கூட வரக்கூடியதா இருக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 15:4-5. யோவான் 15:4-5. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்ற? கடைசியில என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம மாம்சமும் ரத்தமும் சொல்லி நம்ம விசுவாசிக்கலாம். ஆனா இயேசு நமக்குள்ள இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இயேசு தெளிவா சொல்றாரு. இயேசு நமக்குள்ள இல்லாம என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு நமக்குள்ள இல்லாம நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லலாம், கிறிஸ்தவ ஜீவிய செய்யறேன்னு சொல்லலாம், நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா கிறிஸ்து நமக்குள்ள இல்ல. கிறிஸ்து நமக்குள்ள இல்லாம இல்லன்னா என்ன ஆகுமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு நமக்குள்ள இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு நமக்குள்ள இருக்கணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? இதோ
கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். இந்த வசனத்தை முழுமையா விசுவாசிக்கணும். இந்த வசனத்தை முழுமையா விசுவாசித்தாதான் மற்ற காரியம்லாம் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, வெளிப்படுத்தி விசுவாசத்தோடு வெளிப்படுத்தல் நமக்கு வரும். விசுவாசத்தோடு வெளிப்படுத்தல் வரணும்னா முதல்ல இந்த வசனத்தை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். இந்த காரியத்தை, இந்த வசனத்தை முழுமையா விசுவாசிச்சாதான் மற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன செய்வாரு, விசுவாசத்தோடு கூடிய வெளிப்படுத்தல் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். நம்ம இயேசு இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது. பெரிய காரியம் செய்யலாம், பெரிய நாடகம் ஆடலாம், உட்காந்து தலைகிதான் நிக்கலாம், முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கலாம், முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம், அந்த சாஸ்தாங்கமா படுத்து ஜெபிக்கலாம். எப்படிதான் ஜெபிச்சாலும் கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம விசுவாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நான் என் ஜீவியம் எப்படி இருக்கணும், என் நடை எப்படி இருக்கணும், நான் செய்யறதான காரியம் ஒவ்வொன்று எப்படி இருக்கணும், இதை நம்ம தியானிக்கணும். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. முந்தைய யார் இருந்தா நம்ம அந்த காலத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வெளிச்சம் உள்ள வந்தவனே அந்த காலம் போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். முந்தைய அந்த காலத்தின் பிள்ளைகளா இருந்தோம், இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவ ஜீவமே எப்படி ஆனதுன்னு பாக்குறோம், விசுவாசத்தினால் ஆனதுன்னு பாக்குறோம். அப்ப நம்ம விசுவாசிக்கணும், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். யோவான் 14 அதிகாரம் 12 வசனம். யோவான் 14 அதிகாரம் 12 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறவைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிறோம் பெரிய காரியங்களும் செய்வான். என்ன செய்வானா, ஆண்டவர் இயேசு பிதா கிட்ட போறாரு. இயேசுவை விசுவாசிக்கிறவன் பெரிய காரியத்தை செய்வானா, அவர் செய்யறதை விட இன்னும் பெரிய காரியத்தை செய்வானா. எப்படி செய்வான், தானாக இந்த ரத்தமும் சதையும் வச்சு அற்புதங்களை செய்ய முடியாது. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும், கிறிஸ்து நமக்குள்ள அசைவாடணும், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். அப்ப அந்த அற்புதங்களை நம்ம செஞ்சாலும் என்ன வராது, பெருமை வராது. சில பேருக்கு ஏதாவது ஒரு எக்கு தப்பா கைய வச்சு ஒரு வியாதியில சுகம் வந்துடும் வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிரும், மண்டை ஒரு பக்கமா வீங்கிக்கும், மண்டை ஒரு பக்கமா வீங்கிக்கும். நான் ஜெயிச்சேன் சுகமாயிருச்சு, நான் ஜெயிச்சேன் சுகமாயிருச்சுன்னு சொல்லி என்ன ஆகும், ஒரு பக்கமா அப்படியே மண்டை வீங்கி போயிடும், பெருமை வந்துடும். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா பெருமை வராது. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா என்ன இருக்கும், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், சாந்தம், நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்ட கட்டுகிறதுனால நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம அற்புதங்கள் செய்தாலும் கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா பெருமை வராது. நான் தான் செஞ்சேன்னு வராது. கிறிஸ்து நற்கிரிகளை நடப்பிக்கும்படியா கிறிஸ்து இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. விசுவாசம் வெறுமனையா ரத்தமும் சதையும் சொல்லி நமக்கு வர்றதில்லை, அது வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதா இருக்கு. அந்த விசுவாசம் வெளிப்படுத்தலோடு கூட வரக்கூடியதா இருக்குது. அப்படி நம்ம விசுவாசிச்சாதான் அது விசுவாசிக்கணும். கர்த்தரே பெரிய காரியத்தை செய்வாரு, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது கர்த்தரே பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் இன்றைக்கு மட்டும் நம்மளோடு பேசி நம்ம கொடுத்த ஆலோசனைக்காக சோத்திரம் பண்ணுவோம்.